எதுக்கு எடுத்தாலும் உடனே மத்திய அரசு ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்குது, ஒன்றிய அரசு இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எடுபடாது இனிமேல்லாம். இதெல்லாம் மக்கள் முதல்ல ஏமாந்துட்டாங்க. கசாப்பு கடைக்காரன் இப்போ நீங்கள் ஆடு வெட்டுறதுக்கு போகும்போது, ஆட்டுக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி தழையெல்லாம் கொடுப்பாரு. ஆடுக்கு தெரியாது இல்லை, நம்ம தான் வெட்ட போறோம்னு தெரியாமலே ஆடு சாப்பிட்டுட்டு இருக்கும், சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும். ஆனால் அதை மாதிரி இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க தாய்மார்கள் பெண்கள் இருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா எல்லாரும் விவரம் தெரிஞ்சவங்க, எல்லாரும் கையிலையும் உள்ளங்கையிலேயே கணினி இருக்கு, தொலைபேசி இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. பிரதமருடைய புண்ணியத்தில் இன்னைக்கு 1 GB 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது. ஆகினால எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உலகம் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். அப்படி நீங்க ஏமாத்துறீங்க, இவ்வளோ கொடுக்க வேண்டியது வரல, மாறாக இவ்வளவு செலவு வச்சிருக்கீங்க, எங்களுக்கு சொத்து வரி உயர்த்திட்டீங்க, வீட்டு வரி உயர்த்திட்டீங்க, பால் விலையை உயர்த்திட்டீங்க, எல்லா அடிப்படை மளிகை சாமான்ல இருந்து காய்கறியில இருந்து வாழ்வாதாரத்தை முழுதும் பல மடங்கு உயர்த்திட்டீங்க. பல மடங்கு இன்னைக்கு கூட உயர்த்திருக்காங்க மின்சார கட்டணத்தை. ஆகையினால இன்னொரு பக்கம் 60,000 கோடி ரூபாய்க்கு மேல டாஸ்மாகினுடைய வருமானம். ஸோ ஒவ்வொரு வீட்டு தலைவனும் 1000 ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு பின்வாசல் வழியா 2000 3000 பிடிக்கிறதும் ஒரு வேலையா இருக்கு. இந்த தமிழ்நாடு தான் ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக, அக்கா கனிமொழி சொன்னாங்க இல்லையா, இளம் விதைவுகள் அதிகமாக, அவங்க தான் இப்போ கணக்கு எடுக்கணும். ஏன்னா அவங்க தான் தேர்தல் அறிக்கைக்கு தலைவியராக இருக்காங்க. இப்போ எத்தனை லட்சம் பேர் அதிகமாக இளம் விதைவுகள் ஆயிட்டாங்க இந்த சாராயத்தினால அப்படின்ற கணக்கு அவங்க தான் எடுத்து கொடுக்கணும்.